அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு அக்டோபர் 10ஆம் தேதி முதல் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இது நிச்சயமாக நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அக்டோபர் 10ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது முழுமையாக பல கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல் என்பது மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறது. மேலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியான குரு பகவான் முழுமையாக இந்த தருணத்தில் உச்சம் பெற போகிறாருங்க. இந்த வாரத்திற்கு பிறகு முழுமையாக ஜென்மராசியில் அதிசாரமாக உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வர போகிறார். அது மட்டுமல்லாது சுக்கிரனின் நீச்சம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் சுக்கிரனின் அதிரடியான மாற்றம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் பல கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றம் ஏற்படுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது வாரத்தின் துவக்கத்தில் ராசியின் அதிபதியான சந்திரன் ஜென்மத்தில் வலம் வருகிறார். அதை தொடர்ந்து 2, 3, 4 என பல இடங்களில் வலம் வர போகிறாருங்க. ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெற்றும் அதற்கு பிறகு தனஸ்தானத்திலும் வலம் வர போவதால் இந்த வேளையில் உலகளாவிய சிந்தனை என்பது மேம்படும். பல காரியங்களை தனித்துவமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. சவால்கள் அனைத்தையும் சமாளித்து தன்னம்பிக்கையுடனும் துணிச்சலுடனும் செயல்பட்டு தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் கற்றறிவதோடு திறனை மேம்படுத்தி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறார். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதியான சந்திரன் மிகவும் சிறப்பான அமைப்பில் வலம் வருவதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பிரிந்து சென்ற கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி குடும்பத்தில் உறவு வலுப்படும் தருணமாக அமைகிறது. ஏனென்றால் விரயத்தில் மோட்ச இடம் என்று சொல்லக்கூடிய நிம்மதிக்கே உரித்தான விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் தனது சொந்த நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய குரு பகவான் ஜென்மராசிக்குள் நுழைகிறார். அதிசாரமாக தான் நுழைகிறார். எனவே அவர் அதிசாரமாக ஆட்சி பலம் பெறும் இந்த தருணம் என்பது அமோகமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது. கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே தகர்த்தறியப்படுவதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க குரு பகவான். செல்வம், பெயர், புகழ் இந்த வேளையில் உறுதியாகவே அதிகரிக்கும். இதுவரை கடினமாக முயற்சி செய்து வெற்றியடைந்தாலும் கூட உங்களுக்கான உரிய அங்கீகாரம் கிடைக்காத சூழலில் விருதுகளை பெறக்கூடிய வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய உரிய அங்கீகாரமாக கிடைக்க கூடிய வகையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கடகராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை நிச்சயமாக தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் பரிவிதமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மீள முடியாது, இந்த பிரச்சனையிலிருந்து வெளிவரவே முடியாது என்று முடங்கி இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளிலிருந்து வெளிவருவதோடு உலகில் எந்த மூலையில் இருந்தாலும் மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தை உங்களது கடின உழைப்பின் பலனாய் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு. தொழில்துறை, வியாபாரத்துறை உள்ளிட்ட துறைகளில் அபரிவிதமான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது. வணிகர்கள், வியாபாரிகளுக்கு மிக பெரிய அளவிலான லாபத்தை தேடித்தரும் அற்புதமான வேலையாக அமைய போகிறது. தீபாவளி உள்ளிட்ட பல விசேஷ தருணங்கள் வரக்கூடிய இந்த வேளையில் மிக பெரிய அளவில் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் அற்புதமாக உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறார். சனி 9இல் இருப்பது நவ கிரகங்களிலே மற்ற அனைத்து கிரக நிலைகளும் சற்று சாதகமற்ற சூழலில் இருந்து சனி ஒருவர் மட்டும் சாதகமாக இருந்தால் போதும் அனைத்தையும் தவிடுபடியாக்கி அமோகமான வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும். அந்த வகையில் சனி பகவான் இந்த வேளையில் மிகவும் சிறப்பான அமைப்பில் அற்புதமாக வலம் வருகிறாருங்க. சனி 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் எதிரிகள் கூட இந்த தருணத்தில் நிச்சயமாக நண்பர்களாக மாற முடியும். உத்தியோகம், தொழில் சார்ந்த பணிகளில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய புதிய தொழில் துவங்குதல், தொழிலை விரிவுபடுத்துதல், நிரந்தர வேலை வாய்ப்பு போன்றவை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு சனியின் அமைப்பால் அற்புதமாக கைகூடும்.
கைகூட போகிறது. எனவே சனி பகவானின் அமைப்பு என்பது உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தொழில், வியாபாரம், உத்தியோக ரீதியான பணிகளில் அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பதோடு மட்டுமல்லாது விரைவாகவும் சுறுசுறுப்பாகவும் பல பணிகளை செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார். எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவதால் நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதோடு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும். அதிலும் குறிப்பாக அஷ்டமத்தில் ராகுவும், மனஸ்தானம், பாகிஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் கேதுவும் இருக்கிறார். வார்த்தைகளை அதிக கவனத்துடன் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்துமே நகர்த்தெறியப்பட்டு மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த வேளையில் அற்புதமாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக விலகும். ஆனால் ராகு அஷ்டமத்தில் இருப்பதால் சற்று அனைத்தையும் அனுசரித்து செல்வது நல்லது. எடுத்தோம் கவர்த்தோம் என்று விரைவாக எந்தவிதமான பணியையும் மேற்கொள்ளாமல் இருப்பது அஷ்டம ராகுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்கும். ஏனென்றால் விரைவாகவும் துரிதமாகவும் சில நற்காரியங்களை செய்தாலும் கூட அது உங்களது நன்மதிப்பையும் மதிப்பையும் மரியாதையும் பாதிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்திவிடும். எனவே சற்று கவனத்துடன் ஒவ்வொரு நகர்வையும் மேற்கொள்வது உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பல சிரமங்களை தவிர்க்கும் என்பதை நிச்சயமாக சப்தமத்தில் வருவதற்கு முன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய ராகு திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க. எனவே இந்த வேளையில் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் சற்று வரலாம். எனவே உடல் நலத்தில் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. குறிப்பாக உணவு கட்டுப்பாட்டுடன் இருப்பதால் பெரிய அளவிலான சிரமங்கள், சிக்கல்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படாது. எனவே கடகராசிக்காரர்கள் உறுதியாகவே உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்ளுங்கள். அதனால் பெரிய அளவிலான நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும். எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சூரியன் மிக வலுவாக வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைகிறாருங்க. லாபாதிபதியும் சுகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நீச்சம் பெறுவது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்படுகிறது. ஆனால் வெற்றிக்கே உரித்தான 3ஆம் இடத்தில் ஆளுமையும் அதிகாரமும் பெற்ற சூரியனுடன் இணைந்து நீச்சம் பெறுகிறார். சூரியன் மிக வலுவாக இந்த வேளையில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் அற்புதமாக சூரியனுடன் இணைந்து சுக்கிரனும் வலம் வருவதால் பல பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. சுக்கிரன் நீச்சம் பெற்றாலும் கூட கலைத்துறை, அரசியல் துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் மிகவும் கவனத்துடன் மேற்கொள்வதால் புதிய வாய்ப்புகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. அது மட்டுமல்லாது சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருப்பதால் அதிகார தோரணையில், ஆளுமையில் பல பணிகளை செய்து முடிக்காமல் அனைத்தையும் அனுசரித்து மற்றவர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உட்பட பல பணிகளை அன்பால் சாதித்து காட்டக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் நிறைவாக கிடைக்கிறது. மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தவிடுபடியாக்கி மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் சுக்கிரன் மற்றும் சூரியன் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தை கூடுதல் கவனத்துடன் எதிர்கொண்டால் அதில் இருக்கக்கூடிய சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான நெருக்கடிகளையும் சிரமங்களையும் சிக்கல்களையும் தவிர்க்கக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக வித்யாகாரகரான புதனும் அதோடு மட்டுமல்லாது செவ்வாயும் இணைந்து சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. இந்த வேளையில் குரு, மங்கள யோகம் உள்ளிட்ட பல யோகங்கள் நிறைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. மதிநுட்பத்துடன் ஆற்றலும் கிடைப்பதால் எந்த ஒரு பணியை விரைவாக செய்தாலும் அதை துல்லியமாகவும் நுணுக்கமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உங்களது துறை எதுவாக இருந்தாலும், தனியார் துறை, அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் உங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் துறை ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சி உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை புத்தியும் சக்தியும் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய
இந்த வேலை அற்புதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. சரியாக தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிரிகளை கூட கண்ணியத்துடன் நடத்தக்கூடிய உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் திடீர் அதிர்ஷ்ட யோகம் உண்டாகும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதே வேளையில் இந்த தருணத்தில் சற்று ஆன்மீக சிந்தனை என்பதும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கூடுதலாகவே அதிகரிக்கும் தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே இந்த வேலையை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து கடகராசிக்காரர்கள் அற்புதமான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாகவே இந்த வேளையில் சந்திக்க முடியும். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் இந்த வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் தினமாக கருதக்கூடிய திங்கட்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சிவன் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வரும். அதோடு மட்டுமல்லாது திங்கட்கிழமை மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் ஏதேனும் சிறு உதவியாவது செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி நிச்சயமாக வரும். கடகராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும்